ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஷிப் லைக். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் தான் நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பட்டன் அழுத்திக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் மட்டும் போகுது அண்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க காய்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்பில் வந்துருங்க. உங்கள்கிட்ட கைன்மாஸ்டர் ஆப் இல்லைன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள லிங்க் கொடுக்குறேன். இதான் லாஸ்ட் வெர்ஷன் காய்ஸ், அதனால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்பில் வந்துருங்க. வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 16:9 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி டெம்ப்ளேட் லிங்க்கெல்லாம் ஆல் டெம்ப்ளேட் லிங்க்கும் அங்கே தான் இருக்கும் காய்ஸ், உங்களுக்கு தெரியும். அந்த டெம்ப்ளேட் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க காய்ஸ். டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு முன்னே வந்துடுங்க. டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துற பிறகு லேயரில் அமுத்திக்கோங்க. மீடியா போங்க. இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை 30 செகண்ட் வச்சுங்க காய்ஸ். மறுபடியும் முன்னாடி வந்துடுங்க. மறுபடியும் லேயரில் போங்க. மீடியா வாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க காய்ஸ். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். செலெக்ஷன் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்ட பிறகு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க காய்ஸ். இந்த மாதிரி வச்ச பிறகு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த பிறகுனா இதையும் 30 செகண்ட் வச்சுக்கோங்க காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ஜூம் இருக்கும். ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணுற மாதிரி பண்ணுங்க காய்ஸ். இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி இந்த இடத்து நிலாவை பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் டாப்பில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வச்சிட்ட பிறகு காய்ஸ் இப்போ டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் லேயரில் வாங்க. மீடியா வாங்க. உங்களுக்கு பிடிச்ச கெல் ஃபோட்டோஸை டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சென்ட் டு பேக்குன்னு இருக்கும், அதுக்கு டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்த பிறகு லைட்டாக ஜூம் பண்ணிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் கரெக்டாக வச்சுக்கோங்க காய்ஸ். வச்சிட்ட பிறகு டிக் கொடுத்துருங்க. இதையும் 30 செகண்ட் வச்சுக்கோங்க காய்ஸ். மறுபடியும் முன்னே வந்துடுங்க. மறுபடியும் லேயரில் போய்ட்டு மீடியா வந்துடுங்க. மீடியா வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் வச்சுக்கோங்க காய்ஸ். கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை இப்போ நம்ம வச்ச டெம்ப்ளேட்டை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டு போங்க. இந்த 3 டாட்டில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டு ஃப்ரண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகுனா டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் லேயரில் போங்க. மீடியா வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோகோனட் மரம் மாதிரி இருக்கும், இந்த டெம்ப்ளேட்டை கொடுத்துருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டை கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க காய்ஸ், பெருசாக கொஞ்சம்.
ஜூம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுருங்க. இது வச்சிட்ட பிறகு இதுவும் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த பிறகுங்கன்னா இதுவும் 30 செகண்ட் வச்சுங்க காய்ஸ். மறுபடியும் முன்னே வந்துட்டு லேயரில் வாங்க, மீடியா வாங்க, இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுற பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டைலாக வச்சுக்கோங்க காய்ஸ். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 30 செகண்ட் வச்சுக்கோங்க காய்ஸ். இந்த மாதிரி முன்னே வச்சுக்கோங்க. வச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் லேயரில் வாங்க, மீடியா வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச லிரிக்கல் சாங்காக வச்சுக்கோங்க காய்ஸ். நான் இந்த 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 டெம்ப்ளேட் லிரிக்கல் சாங்கும் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க காய்ஸ். இப்போ நான் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா லைட்டாக முன்னே தள்ளிடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு வரைக்கும் வச்சுக்கோங்க காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் வந்துடுங்க. வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரீன் இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ட்டு அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்டு கொடுத்துருங்க. லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. அந்த டெம்ப்ளேட்டை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுருங்க காய்ஸ். இந்த மாதிரி வச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம எடிட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டெமோ காட்டுறேன். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டெம்ப்ளேட் கொடுத்தேன் இல்லையா, அந்த டெம்ப்ளேட்டில் மியூட் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு காப்பிரைட் வந்துடும் அந்த சாங் வந்துச்சுன்னா. நான் மியூட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் டெமோ காட்டுறேன் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு காய்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் போட்டுருக்கேன். இதோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க காய்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் என்னால் இந்த மாதிரி வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். அதனால் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா 1414 கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க காய்ஸ். இந்த மாதிரி